Hello friends, welcome to Rapid Tech Tip Linux Factory. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ரெட்மி ஃபோனில் அல்லது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்துட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அதை வந்துட்டு எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பர்டிகுலராக வந்துட்டு ஒரே நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஈஸியாக அந்த நம்பர் வந்து நீங்கள் பிளாக் பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் பிளாக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நெசசரியாக உங்களுக்கு வர வேண்டிய எஸ்எம்எஸ் வரக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வராமல் போயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு தோன்ற ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் இப்படி இந்த விதமாக நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். என்னோடய மெசேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி வந்து இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெசேஜஸ் வருது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் பிளாக் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளாக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த மெசேஜ் அப்படி வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. அந்த மெசேஜை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா 3 செகண்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி, டெலிட், ஃபார்வர்ட், வியூ டீட்டெயில்ஸ் அப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாலும் அதில் வந்து ஜஸ்ட் அந்த மெசேஜினுடைய டீட்டெயில்ஸு சென்டு ரிசீவ்டு டைம் மட்டும்தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இதை பிளாக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மெசேஜனுடைய மேலே டாப்பில் வந்துட்டு அந்த ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, டைட்டில் மாதிரி, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து இங்கே இருக்குது, இந்த மேலே VM 180008ன்னு சொல்லி அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் ஸ்பேம்னு சொல்லி இதை மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அன்பிளாக் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்பிளாக் பண்ணி இப்போ உங்களுக்கு பிளாக் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அது பிளாக்குங்கிற அந்த ஒரு ஆப்ஷனு. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாக் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகேன்னு கொடுத்திங்கன்னா பிளாக் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்டான எஸ்எம்எஸ்எஸ் உங்களுக்கு வர்றதா இருந்தால் அந்த நம்பரை வந்து இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லினக்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.